மன்னிப்பு வேணும் ஃபாதர். ஃபாதர், எங்க 4 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவசரமா எங்களுக்கு பணம் தேவைப்பட்டது. எவ்வளவோ ட்ரை பண்ணோம், கிடைக்கல. திரட்டிட்டோம் ஃபாதர். ஓ காட். ஆனா எடுத்த பணத்தை எடுத்த இடத்துல வச்சுட்டோம் ஃபாதர். கர்த்தராகிய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையாகிய ஜெர்ரி தான் செய்த பாவங்களை உன் சமூகத்தின் முன்பாக ஒப்புக்கொள்கிறான். அவனுடைய பாவங்களை உன் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவும் ஐயா. அவன் இது போன்ற பாவங்கள் இனியும் செய்யாமல் இருக்க உன் திருக்கரங்களினால் காத்தருளும் சாமி. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயர். ஆமென். ஆமென். இந்த வயசுல தப்பு உணர்றதே பெரிய விஷயம். நீ மன்னிப்பு வேற கேட்கிற. கர்த்தர் உன்னை நிச்சயம் மன்னிப்பார். கர்த்தர் மன்னிக்கணும்னா வேற சர்ச்சு போயிருப்போம் ஃபாதர். நீங்க மன்னிக்கணும்னு தான் இங்க வந்தேன். மன்னிப்பீங்களா ஃபாதர்? ஷூர், அதான் மன்னிச்சிட்டனே. ஆமா, அது யாரு? பணத்தை எடுக்கிறப்பவும் தெரியல, வைக்கிறப்பவும் தெரியல. யாரும் அந்த இழிச்சுவாய? அந்த இழிச்சுவாய நீங்க தான். புடிங்க உங்க பூட்ட. பல்கினி எல்லாம் காலியா ட்ரையா இருக்குது மச்சான். ஆமா மச்சான். எக்ஸேல சதைய தாண்டி எலும்பு தெரியற மாதிரி செவுத்தை தாண்டி ஃபிகர் சரியத்துக்கு எதையாவது கண்டுபிடிக்கணும்டா ஜிலாகி. டோன்ட் வெரி மாப்ள, கண்டிப்பா அப்படி ஒரு கருவியை கண்டுபிடிக்க ஒரு மக்கான் பிறந்திருப்பான். மச்சான் ஃபிகர்டா. எங்க எங்க இன்னார பாத்து ஏன்டா ஃபோக்கஸ்ல கை வச்ச? ஃபோக்கஸ் பண்றா. ஓகே மச்சான், ஓகே ஓகே. உடஞ்சி போன சபேவை காட்டி ஃபிகருங்கிற. பபிள்ஸ்டா. E16ல இருக்கிற ஸ்வீட் 16 ரோசிடா. ரோசி ஜெட்டி போட்டு காத்துல நீ எனக்கு தெரியும். வாரே வா, லக்கி கேடா நீ. இப்பவும் ஜெட்டி தாண்டா போடுகிற. ஓ மை காட், காட்டு. பாரு நல்லா பாரு. மச்சான் ரோசி. லேட்டா வந்தாலும் ஹாட்டா வந்திருக்காடா ரோசி. ஆமாண்டா. நேத்து ராத்திரி ரோசி த கியூட்டி. துக்க போச்சிடி அம்மா. ஏய் அப்பாடா. அப்பா இல்லடா, அம்மா தாண்டா வரும். அது இல்லடா அப்பாடா. அப்படி நீ பாரு, போட்டு நான் பாக்குறேன். என்னடா இந்த குரூப் சரியா? ஜக்கு மக்கு நிக்கிறானுங்க. சைக்கிளுக்கெல்லாம் எதுக்குடா சிக்னல்? சைக்கிள் காரனையும் பிச்சைக்காரனையும் தான்டா போலீஸ் தடுக்கவே மாட்டான். சும்மா ஒரு ஓரமா விட்டுட்டு போக சொல்றா மச்சான். ஏ மச்சான் சிக்னல்டா. டேய் டேய் மாப்ள. வா 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 வா. மேட்டர் முடிஞ்சு. கண்ணா இங்கே பார். சும்மா இறங்குது இல்ல மச்சான். காயலாங்கட்ல சைக்கிள் மட்டும் இல்ல, கண்டவன பைக்கும் வாங்குவாங்களாம். கிலோ 8 ரூபாயா? அப்படியா மச்சான்? பின்ன
அட்ரஸ் என்ன கேளு, கூச்சப்படாத. அங்க பாரா நம்ம தலைவன் போற இங்கிலீஷ். ஐயோ எவ்வளவு சூடா வறுத்துட்டு இருக்கான்னு பாரா. வறுத்துட்டு இருக்கான் சொல்லாத மச்சி, இங்கிலீஷ்ல ஃப்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லு. இல்ல மச்சி, எப்போ சண்டை வந்தாலும் முதல்ல என் ஷர்ட் தான் கிழியுது. எதுக்கு அடிக்க வரங்க? எப்படி அடிப்பது சொல்லிட்டு அடிப்பாங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு பேர் முதலியா? இது முதலையா? இது முதலே தெரியாம போச்சே. கஷல்ல போச்சே. டேய் மச்சான், நம்ம எல்லாம் தப்பிச்சிட்டோம்டா. ஆமால, ஜஸ்ட் மிஸ்டா. அட அது இல்லடா, நம்ம எல்லாம் 11th பாஸ் ஆயிட்டோம்டா. அப்படியா? அட ஆமாண்டா. நம்ம சக்கரதான ஸ்கூல் ஃபர்ஸ்ட். எங்கடா அவன்? சக்கர ஆன் தி வே. இவங்க மொத்தம் 8 பேருங்க. ஆனா சரியான ஏழ்றீங்க. சண்டேல ஸ்கூலே நடக்காதுங்க. இந்த 2 குரூப்போட சண்டையில தான் ஸ்கூலே நடக்கும். கவுண்டமணி செந்தில் மாதிரி அப்பப்போ அடிச்சுப்பாங்க. ஆனா வடிவேல் மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க. எப்பவுமே எண்ணெயில போட்ட மிளகா பச்சி மாதிரி சூடா காரமா இருப்பாங்க. இவன் ரொம்ப டீசென்ட்டா சொல்றாங்க. பேசுறப்ப ஏன் குறுக்க பேசுற? நான் எங்க குறுக்க பேசுறேன்? நெட்டுக்கு தான் பேசுறேன். ஏய், என்னங்கற நீ? ஏய், நீ என்னன்ற? ஏய், ஏய் ஏய் ஏய். சரி, விடு. பாத்தியா, இவங்கள பத்தி பேசினா நாமளே சண்டை போடுறோம். என்ன கொடுமை சார் இது. கரெக்ட். நமக்குள்ள பேச்சாதான் இருக்கணும். டேய், போன வருஷம் தோத்தது பத்தாதா? என்ன ஜென்மண்டா நீங்க? வெக்கம் இல்லாம இப்பயே வந்து நிக்கிறீங்க, மானங்கட்ட பசங்களா. சும்மா பழைய பெருமையில பொறுப்ப கிண்டாதீங்கடா. இப்ப பாப்பா எப்ப பிங்க் பண்றான்னு. பாப்போம்டா. பாப்படி. எதுக்குக்கா இப்ப இந்த ரேஸ்? இங்க இருந்து ஓடி ஹோலி பெல்ல அடிக்கணும். யாரு முதல்ல அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோ. புரிஞ்சுதா? ஓல பசங்க புலி பறிச்சிட்டானுங்க. மச்சான் தூக்குங்கடா அவனை. டேய் தூக்குடா. காத்து இருக்கடா உனக்கு இன்னைக்கு. வா மச்சான். They like that. The hand clap, followed by the mic check. No time for the vibes out on the night shift. Shake the eyes in the middle of the night. Into the dawn till the lyrics lock tight. On to the next, tell your DJ.
டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்கூலோட கௌரவம் பெருமைங்கிறது அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கையில தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹோலி பெல் ஸ்கூலோட பேரும் புகழும் பரப்புறதுக்கு நமக்கு ஒருத்தர் 2 பேர் இல்ல, எக்ஸ்ட்ராடினரியா 8 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அவங்களால நம்ம ஸ்கூலுடைய பெருமை ஒவ்வொரு வருஷமும் உயர்ந்துகிட்டே போகுது. 2 குரூப்பா பிரிஞ்சு போட்டி போட்டுக்கிட்டு இவங்க செய்யற சாதனையெல்லாம் பட்டியல் போடவே முடியாது. இவங்க எல்லாம் படிச்சு டாக்டரா, இன்ஜினியரா, போலீஸா வருவாங்கன்னு பார்த்தா என்ன ஆச்சு? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிளே கிரவுண்ட்ல 2 பேருடைய மூக்க உடைச்சு டாக்டர் வந்தார். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பையனுடைய காலை உடைச்சு போலீஸ் கூட வந்தது. இதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா? இந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்ட், பெரிய கிளாஸ் இல்லையா? அதனால அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல், கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக பல முயற்சிகள் பண்றாங்க. இவங்களுக்கு உங்க சார்பா நான் தேங்க்ஸ் சொல்றேன். எவ்வளவு சேட்டை பண்ணாலும் அலோவ் பண்றாங்க. இவங்க ரொம்ப நல்லவங்கடான்னு மேல மேல போயிட்டே இருக்காங்க. அதனால கிரியேட்டிவா யோசிச்சு இன்னைக்கு இவங்களுக்கு இந்த டிஃபரெண்டான ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணிருக்கேன். இதுக்கு மேலையும் வெக்கம், மானம், சூடு, சொன்ன இதெல்லாம் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 8 ஜென்டில்மேன் இல்லாம ஸ்கூல் ரன் பண்ண வேண்டிய துரதிருஷ்டமான நிலைமை வந்துரும். முடிவு இவங்க கையில தான் இருக்கு. ஈவினிங் வரைக்கும் இப்படியே இந்த பெஞ்ச் மேல நின்னு டீப்பா திங்க் பண்ணு. எதுக்கு மேடம் இந்த மாதிரி குறும்புக்கார பசங்க எல்லாம் ஸ்கூல்ல சேர்த்து வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இது இன்னமும் எனக்கு சரியா தோணல. பேசாம டிசியை கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. குரங்குக்கு வால் இருக்கிற மாதிரி பசங்களுக்கு குறும்பு இருக்கிறது சகஜம். இந்த வயசுல அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம கூட அவங்க வர்றது கஷ்டம். அவங்க வயசுல நாம போய் பார்த்தா நோ ப்ராப்ளம். கரெக்ட் மேடம். ஃபைனலா நானும் அதை தான் சொல்ல வந்தேன். ஆமச்சி ஓமச்சி சன்னன கொட்டாமச்சி புல்லாங்கி மேடு புல்லாங்கி காடு ஆமச்சி ஓமச்சி சன்னன கூல் மாமே. மணியோட மரமண்ட உடையணும் நாம. மிளகா முக்க ஜிலாக்கி முக்கல பிரெட் வரணும் நாம. ஜகன் கிட்னி சட்னி ஆவணும் நாம. கார்த்தி கட்டையில போனோம். அப்பீட்டே போங்க போங்க. நீங்க சைக்கிள் மேல டிக்கி வைப்பீங்களா? புல்லாங்கி மேடு புல்லாங்கி காடு ஆமச்சி ஓமச்சி சன்னன கொட்டாமச்சி புல்லாங்கி மேடு புல்லாங்கி காடு. என் புருஷனை விட்டு கொடுத்தா நீ வந்து விட்டு கொடுப்பியா? என்ன பண்ற? திரும்ப வைக்க எங்க அழகான ஒரு அளவே இல்ல. அழகட்டும் கலகலக்கும் எங்க விளையாட்டு அத்தனுக்கு முடிவே இல்லை. திரும்ப வைக்கும் எங்க அழகான ஒரு அளவே இல்லை.
கலகட்டு கலகலக்கு எங்க விளையாட்டு எத்தனைக்கு முடிவே இல்லை. நல்ல மனசு உள்ளவங்க நான் பாசத்தோட பாட்டு பாடி ஆடும் கும்பலுங்க காலு சக்கரங்க தன்னை மறந்து சுத்துதுங்க இத புரிஞ்சிக்காம ஏனோ எங்களை ஊரும் திட்டுதுங்க. எப்போதுமே கொண்டாடிடுவாங்க மொழி படையெடுப்போங்க அசிக்காம தப்பு பண்ணி நாங்க அதை வகுப்பறையில சொல்ல சிரிப்போங்க. கள்ளம் இல்ல கபடம் இல்ல அதனால உலகைய வெல்வோம் நாங்க. ஏதும் தப்பு இல்ல இங்க எதுவும் தப்பு இல்ல எங்க பறந்த மனசு பழகி போகும் பாத தப்பு இல்ல. காலு தப்பு இல்ல எங்க கனவு தப்பு இல்ல இந்த குறும்பு வயசு அறுவு பாது ஆசா தப்பு இல்ல. எங்க மேல தப்பு ஒன்றும் இல்ல இள வயசு அப்படி கலந்து தேவையில்ல. சுத்தும் பூமி நின்று போவதில்லை புவியது அப்படி நிறுத்த யாரும் இல்ல. எல்லாம் இல்ல எதிரி இல்ல அதனால அவதியும் வரவே இல்லை. திரும்ப வைக்கும் எங்க அழகான பம்புக்கு ஒரு அளவே இல்லை. கலகட்டும் கலகலக்கும் எங்க விளையாட்டு அத்தனுக்கும் முடிவே இல்லை. அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, நான் ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்கும் உங்கள் அனைவரையும் அமைச்சராக்குவேன். அங்கே அமைச்சராக இருக்கும் அனைவரையும் இங்கே கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆறுமுகம், எலெக்ஷன் டேட் தள்ளி வச்சுட்டாங்க. உங்க கேன்வாசிங் கொஞ்சம் தள்ளி போட்டு. என்னுடைய அரசியல் வாரிசு வேற யாரும் இல்ல, இவங்கதான். ஆகையால் நான் சொல்ல வருவது என்னவென்றால் 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 டாக்டர், எஸ் மேம். அந்த ரெகுலர் மெடிசன் மட்டும் கண்டினியூ பண்ணலாம். ஓகே மேம். இப்போ எவ்வளவு பரவாயில்ல? நைட் நல்லா தூங்குறாரா? நல்லா தூங்குறாரு, முன்ன விட பெட்டர் மேம். வெரி குட். என்ன சாந்தி, எப்படி இருக்க? வயித்துக்குள்ள எலி இருக்கு. அப்படியா? நீ கவலைப்படாத. ஒண்ணு பண்ணலாமா? வயித்துக்குள்ள பூனையை விட்டுலாம். விட்டுலாம் விட்டுலாம். வா சோஃபி. டெய்ஸியை பார்க்கணும். ஒரு பக்கம் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க துடிக்கிற பசங்க, இன்னொரு பக்கம் எந்த தெளிவுமே இல்லாத இவங்க. ரெண்டையும் எவ்வளவு ஈஸியா மேனேஜ் பண்ற. கர்த்தர் உன்னை
மேலும் ஆசீர்வாதம் பண்ணட்டும். நம்ம ஸ்கூல் பசங்களும் இவங்களும் தான் என் லைஃப். எனக்குன்னு தனியா வேறொரு லைஃபே இல்லை. என்னுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாமே இவங்களோட தான் ஷேர் பண்றேன். இந்த லைஃப்ல நான் ஹாப்பி தான். யாரும் இல்லாதவங்கள பாத்துக்க தானே கர்த்தர் நம்மள அனுப்பி இருக்காரு. சோஃபி 11th வரைக்கும் ஸ்பான்சர்ஷிப்ல தான் படிச்சா. அந்த ஸ்பான்சர் போன மாசம் காலம் ஆயிட்டாங்க. இவ மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஸ்கூல் கரஸ்பாண்டா நீயும் இங்க தேவையான எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால ஃபாதர் ஸ்டீஃபன் இவ இங்கே இருந்து படிக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னாரு. ஃபாதர் ஸ்டீஃபன் எல்லா விஷயமும் இமெயில் பண்ணிட்டாரு. சோஃபிக்கு இங்க எல்லாமே ரெடியா தான் இருக்கு. என்ன வானத்துக்கு போறேனா? இல்ல ராக்கெட் வரியா? நீ போறியா? நானும். சும்மா இருங்கடா. நீ எங்கட வரியா? ஏய் இரு. என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பா? எனக்கும் தெரியும். ஸ்டூல ஒழுங்கா பிடிக்கிறதோட நிறுத்திக்கோ. நல்லது சொன்னா எவன் கேக்குறேன்? ராக்கெட் எப்ப போகுது? சக்கரை, இதெல்லாம் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு சொல்லக்கூடாதா? இதுவும் நீயே தான் செய்யணுமா? மதா, இவன் சக்கரை நம்ம ஸ்கூல்ல தான் +2 படிச்சிட்டு இருக்கான். இவன் தான் ஸ்கூல் டாப்பர். சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்கான். சக்கரை, இது சோஃபி, +2 நியூ அட்மிஷன். உன் கிளாஸ் தான். இங்கதான் தங்க போற. நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகும்போது இவளையும் கூட்டிட்டு போ. 2-3 நாள்ல அவளே தனியா போக தெரிஞ்சுக்குவா. இல்ல சோஃபி? அப்ப நான் கிளம்புறேன். காட் பிளஸ் யூ சோஃபி. ராக்கெட் வீந்துச்சு. நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். வர்றதா இருந்தா வரலாம். நான் என்ன பல்பா மாட்டிட்டு இருக்கேன்? கண்ணு தெரியல? ரெடி ஆயிட்டு தானே இருக்கேன். டைம் ஆகும், வெயிட் பண்ணு. இந்த கம்மல் நல்லா இருக்கா? இந்த கம்மல் நல்லா. ஏய் ஏய் நில்லு. நில்லு நில்லு. Hey guys. Let's make some noise. We don't want to fight. டேய் பல்பு, டேய் ஃபியூஸ் போடுவே. நில்லு, சக்கர. Goyang 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 go. Goyang 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 go. Goyang 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 go. Goyang goyang go. ஓகே ஸ்டாப். ஏ சிங் குட்டி, இப்ப நீ என்ன பண்ற? உனக்கு தெரிஞ்ச அழகான தமிழ் பாட்டுல பாங்கறாரு. ஓகேவா? தெரியாதுன்னு சொன்னேன்னு வை. பஞ்சாப் கே பார்சல் பண்ணி. சிங்கட பேட்டு சீக்கிரத்திலேரு. நல்லா மாத்துறான்டா பிளேட்ட. சிங்க நடைய சிங் நடையாக்கிட்டான். சிகரத்தை சீக்கிரமாக்கிட்டான். இப்படியே விட்டா படையப்பா மேஜ பண்டலாக்கிடுவான்டா. நிறுத்தி போம்டா. அவன அப்படியே ஆடுறானே. வாடா. ஐயா மோவன் அப்படியே ஆடினே கிளம்பு. மாமா தும்மலு. என் பேர் அது இல்ல, சோஃபியா. சோஃபியான்னு கூப்பிட்டா போதும். சாச்சா, இன்னில இருந்து அதான் உன் பேரு. தும்மல். தும்மல் தும்மல். அதுவும் ஸ்பெஷல் தும்மல பார்க்க ஆர்வமா இருக்கும். சோஃபி, ஷோ மீ யுவர் தும்மல். அதெல்லாம் சடனா கேட்டா எப்படி வரும்? தானா வரணும். தானா வரணுமா? இல்லம்மா, பானா வரணும். மச்சான், வல்லவனுக்கு புல்லா ஆயுதம். தெரியும் உனக்கு அறிவு இருக்கா இல்ல நடந்த வேற ஏதாவது இருக்கா? இடியட். மனுஷனா பொறுந்தா தும்முவான். அது தப்பானா தவளவாயா? தும்முறடா கேக்குது உனக்கு? ஏண்டா தடிமாறு மாதிரி வளர்ந்திருக்க? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுங்கற பேசிக் சென்ஸ் வேண்டாம்? ஸ்டூபிட். கேவலம் ஒரு பல்ப மாட்ட துப்பு இல்ல, இங்க என்ன மாட்டி விடுற? ஊம குசும்பம்.
இனிமே வேற யாரையாவது ராகிங் பண்றதை நான் பார்த்தேன் டிசி கிழிஞ்சிரும். நேடா டீசன்ட் பார்ட்டின்னு பார்த்தா பக்கா குப்பாத்து பார்ட்டியா இருப்ப போல. Five bad boys with a pound to rock you. Blowing your mind, so you gotta get into. Five, what you waiting for? If you wanna பாட்டி புதுமுகம் மாம்சு. அப்படியா மச்சான்? புதுசுனா ஒரு மரியாதை வேணா, ஒரு பண்பாடு வேணா, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு லவ்வது வேண்டாம். போட்டாண்டா விட்ட. என்னடா மறியறீங்க? ஓய், என்ன தேவாங்கமா முடிக்கிற சவுக்கு அடி சிலிண்டர். டவுட்டே இல்ல, இது கன்ஃபார்மா மென்டல் ஹாஸ்பிடல் இருந்து எஸ் ஆன கேஸ்ன்னு நினைக்கிறேன். கண்ணா, காதலிச்சு மென்டல் ஆவறத விட ஒரு மென்டலா காதலிக்கலாம். திருந்தவே மாட்டியாடா நீ? சக்கரை ரெடியா? இதோ வந்துட்டேன் மேம். ராமையா ஊருக்கு போயிருக்காரு, அதான் எனக்கு சக்கரை சமைக்கிறேன்னு அடம் பிடிச்சான். உங்களுக்கு தெரியாது மேம், உங்க முன்னாடி தான் அவன் இப்படி சைலண்டா பூனை மாதிரி இருக்கான். ஸ்கூல்ல அவனுக்கு ஒரு குரூப்பே இருக்கு மேம். எல்லாமே போலீஸ்ல மோஸ்ட் வாண்டட்னு போடுற மூஞ்சி மாதிரி இருக்கும். என்ன கூட கூப்பிட்டு ராகிங் பண்ணாங்க மேம். அப்படியா? ஆமா மேம். அப்ப நான் கூப்பிட்டு கேட்கட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், உங்க முன்னாடி நான் அவனை வறுத்து தாளிச்சு எடுத்துடுறேன். ப்ளீஸ் மேம், நீங்க தான் கண்டு காணாத மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். முன்ன பார்த்த மாதிரி இல்லையே. நீயும் அந்த பசங்கள மாதிரி ஒரு வாளுதான். உன்னை ரேக் பண்ணதா சொன்னேல, அதனால ஓகே. பெர்மிஷன் கிராண்டட். சமைச்சவனோட கண்ணு குருடாதான் இருக்கும். இல்லன்னா யாராவது இவ்ளோ காரம் போடுவாங்களா? இதை விட ராமையா சமையலே 1000 times better. சரி, நீ தோசை மட்டும் சாப்பிடு. இப்போ என்னாச்சு? தோசையா மேம் இது? மாவுல உப்பு போட்டானா, உப்புல மாவு போட்டானான்னு கேளுங்க மேம். சக்கரைன்னு பேரை வச்சுட்டு உப்பள்ளி கொட்டிருக்கான். நீ எங்க கிளம்பிட்ட? இல்ல மேம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உப்பு ஜாஸ்தி காரம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு செம்ம கட்டு கட்டிட்டு இருக்கா பாரு. நீ அப்புறமா சாப்பிடலாம்னு நினைச்சா வெறும் பிளேட் மட்டும் தான் மிஞ்சும். நீ உட்கார். எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி தான் மேம். என்ன பண்றது, பசிக்குது. பசங்க உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஆமாங்க, சாரி. ஆமாங்க, சாரி. பொக்கே எடுத்துக்கோ. புடிச்சுக்கோ. நீங்க ரொம்ப லக்கிங்க. அட, இத்தனை பேர் இருக்கோம், உங்க பேர் தான் வந்துச்சு. வாட் a surprise. அமேசிங். அது வந்து புரியுது, அவங்களுக்கு புரியலன்னு. இப்ப பாருங்க, சுருக்கமா ஷார்ட்டா சொல்லணும்னா போதும், மேட்ரா சொல்றா. கூல் கூல். கெமிஸ்ட்ரி வேதா சாருக்கு இன்னைக்கு பர்த்டே. எப்ப யாருக்கு கிஃப்ட் கொடுத்தாலும் புதுசா அதுவும் ரணகலமா கொடுக்கறதா எங்க ஸ்பெஷல்னா பாத்துக்கீங்களேன். அதான் யார் மூலமா கொடுக்கறதுன்னு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தோம். ஷாக். கரெக்ட்டா உங்க பேர் தாங்க வந்துச்சு. இன்னும் புரியல? புரியும், வாங்க. அப்படி வாங்க. இந்த கைத்தல தாங்க டோட்டல் மேட்ரே இருக்கு. அதுல தான் நாங்க அதிசயமான குறிஞ்சி பூவை கட்டியிருக்கோம். நம்ம வேதநாயகத்துக்கு பிடிச்சது ஒண்ணு குஷ்பு, இன்னொன்னு குறிஞ்சி பூ. குஷ்புவை தான் எங்களால கட்ட முடியல. சுந்தர்சி உதப்பாரு. அதான் நாங்க குறிஞ்சி பூவை கட்டியிருக்கோம். இந்த சீன்லயே டைமிங் தாங்க ரொம்ப முக்கியம். நீங்க என்ட்ரன்ஸ்க்கு அந்த பக்கமா இருப்பீங்க, நாங்க இந்த பக்கமா இருப்போம்.
வேதா வரும்போது நாங்க சிக்னல் கொடுப்போம். இப்படி சவுண்ட் கேட்டுதான் கைத்த நீங்க இழுத்தீங்கன்னா குறிஞ்சி மேல கொட்டா அவருக்கு சந்தோஷமா ஆனந்த கண்ணி அப்படியே பொக்கே குடுத்தீங்கன்னா வாழ்க்கை சொல்ல. இப்போ உங்களுக்கு டோட்டல் சீன் புரியுதா? புரியுது, ஆனா இதுக்கப்புறம் பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெவிகால் வட்ட மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடும். புரியல, வாங்க இங்க வாங்க, இங்க வாங்க. அவனே சொல்றேன் பாத்தியா? நம்ம ஸ்கூல் பொண்ணுங்க தான்டா இவ்ளோ மொக்கையா இருக்குதுங்க. எங்க இருந்து தான் புச்சானுங்களோ தெரியல. குண்டிமா தேவி குட் மார்னிங். மெண்டல் ஐடண்டா. உள்ள கூட கலாச்சாரல. So here's how it started. Started with a beat, a beat in my head, and it wouldn't go away, so I added the bass. The bass was fat. I played it to my boys on a 24 track. They liked that. Did a hand clap, followed by the mic check. On the night shift. சேர்த்துல தான் உங்க ஒரிஜினல் பர்சனாலிட்டியே வெளில வருது. அவங்கள விடுறா, குடுத்த குடுப்புல பாப்பா பர்சனாலிட்டி பஞ்சர் ஆயிருக்கும்ல. இந்த இடத்துக்கு தும்மல் பாட்டிக்கு விக்கலே வந்துருக்கா மச்சான். மச்சான், நான் மொட்டை மாடி துணி காய போட்டிருக்கேன். இந்த மழை நல்லா காஞ்சிருக்கும். அப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், அதான் அடி வாங்கணும்னு முடிவாயிடுச்சுல. வா, ஒன்னாவே போய் வாங்கலாம். சளி பிடிச்சிருக்கு. பரவாயில்லடா. இன்னைக்கு மதியானம் நைட் ஷோ போலாமா? வேணாமாப்ல, நாளைக்கு நைட்டு மார்னிங் ஷோ போலாமே. இது ஐடியா. என்ன ஃபைட் முடிஞ்சதா? இது ஃபைட் இல்ல மேம், டான்ஸ். மேம் என்ன சொல்றாங்க? டான்ஸ் மேடம், டான்ஸ். நம்பாதீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டாங்களா? இல்ல மேம், டான்ஸ் மாதிரி ஏதோ டான்ஸ் பிராக்டிஸ். இப்ப என்ன திடீர்னு டான்ஸ்? அது வந்து மேம், மழைய பார்த்ததும் மூடும். மயில் மாதிரி இல்ல? குஷி ஜோதிகா மாதிரினா சொல்லலாம் மேம். மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது. என்னது இது? நனைஞ்ச கோழி மாதிரி ஒண்டிக்கிட்டு மழையில ஆடுறதுன்னா சும்மா மயில மாதிரி தோகை விரிச்சு ஆட வேண்டாம். விளையாடாதீங்க, விலகி ஓடுங்க.
கடவுளின் குழந்தைகள் இவர்கள் தான், சத்தானின் வடிவமும் இவர்கள் தான். அன்புக்கு அன்பு பரிமாற்றம், அம்புக்கு வந்தால் விடமாட்டார். உலகமே இவர்களின் ராஜாங்கம். அந்த கடவுளுக்கே வரம் கொடுப்பார். இங்கே இடமில்லை, கேட்டாலும் பதில் சொல்லும் வயசும் இல்லை. கவலைகள் என்றால் என்னவில்லை, விடலைகள் வாழ்வில் துன்பமில்லை. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். பொறுத்துங்கடா, பொறுத்துங்கடா. தலையெடுத்த ரப்பர் வச்சு அழிப்பாங்க, தாகம் வந்தா மேகத்தை குடிப்பாங்க. இவர்களை போல் ஒரு பட்டாளம் இல்லைங்க உலகத்தில் எங்கேயும். பட்டைய கலப்புற பட்டாளம் அதிரடிதா, சரவடிதா. ஸ்தோத்திரம் ஃபாதர். காட் பிளஸ் யூ. சுந்தரம் உள்ளதா இருக்கான், காலையிலேயே வந்துட்டான். போய் பாருமா. சரிங்க ஃபாதர். வணக்கம்மா. சக்கரை யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? 12 வருஷத்துக்கு அப்புறம் உன் அப்பா உன்னை பார்க்க வந்திருக்காரு. சக்கரை அது என்னோட அம்மா எனக்கு வச்ச பேரு. அது கூப்பிட உனக்கு தகுதி இல்ல. சக்கரை இந்த ஆள் இங்க வந்திருக்கா தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். என்னையே யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இங்கே என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. சக்கரை இத்தனை வருஷமா இவனை பார்க்கறதுக்கு தான் உசுரோடவே இருந்தேன். எப்படி பேசிட்டு போறான் பாருமா. அவனையும் குத்தம் சொல்ல முடியாது. அவன் மனசை நாம தான் புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல அவன் கண்ணு முன்னாடி அவனோட அம்மாவை கொண்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்களை அப்பாவை பாப்பான்? ஒரு கொலைகாரனா தான் பாப்பான். உங்களுக்கு குடி போதைன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம், இப்ப திருந்தியும் இருக்கலாம். ஆனா அவன் எழுந்தது ஒரு அம்மாவுடைய பாசம், குடும்பம் எல்லாத்தையும் தான். அந்த வலி மனசுல இருந்து ஆடுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். போக போக எல்லாம் சரியாயிடும். எனக்கு இந்த உலகத்துல இவனை தவிர வேற யாருமா இருக்கா? நான் எங்கம்மா போவேன்? கவலைப்படாதீங்க. பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்ச ஃபாதர் பிரான்சிஸ் கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தர சொல்றேன். கொஞ்ச நாள் நீங்க அங்கே இருங்க. சக்கரை படிச்சு பெரிய ஆளாயி உங்ககிட்ட வருவான். அப்பா கிட்ட அப்படி எல்லாம் பேசலாமா? அவரை மன்னிச்சு ஏத்துக்க கூடாதா சக்கரை? உனக்காவது வெறுக்கிறதுக்கு ஒரு அப்பா இல்லாம போனாலும் நினைச்சு ஏங்கிறதுக்கு ஒரு அம்மான்னு இருக்காங்க. ஒரு வகையில நீ ரொம்ப லக்கி சக்கரை. உனக்கு தெரியாது, சர்ச் வாசல்ல என்ன கண்டெடுத்தப்போ
எனக்கு வயசு 3 மணி நேரம்தான். பெத்த உடனே விட்டுட்டு போயிட்டாங்க. எப்பவாவது சர்ச்சுக்கு போகும்போது மதர் சுப்பீரியர்கிட்ட கேட்பேன், என் அப்பா அம்மா யாருன்னு. அப்பெல்லாம் கர்த்தரை தான் காட்டுவாங்க. இங்க வந்து டெய்ஸி மேம் உன்னெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் யாராவது இருக்கிற மாதிரி தோணுது. இதாவது எனக்கு நிரந்தரமா இருக்கணும் சக்கரை. குமார், என்னது இது? ஒண்ணும் தெரியலனா அவங்கள மாதிரி லீவ போட்டு ஊரை சுத்த வேண்டியதானே? ஏண்டா பாடத்தை எழுதுறான்னா பக்கம் பக்கமா கதையை எழுதி வச்சிருக்கேன். எதையாவது எழுதி வச்சா போதும், நாங்க படிக்காம மார்க் போட்டுருவோம். அதானே? நடிக்காத, படிச்சு எழுதணும், படிச்சு எழுதணும், படிச்சு எழுதணும். என்ன நடிக்காத, நடிக்காத, பாவலா காட்டாத, உதவாக்க வந்துட்டான் போ. ரமேஷ், ஏய் ஸ்கர்ட்டை வெளியேடு. வீட்டுல இருந்து தலையணை எடுத்துட்டு வந்து முட்டிக்கு வச்சுக்க வேண்டியதானே? நல்ல சுகமா இருக்கும். படிக்க வர்ற மூஞ்சிய பாரு, கண்ணுக்கு மைய, காதுல வளையல். என்ன ஃபேஷன் ஷோவா நடக்குது? எரும மாடு. அழுத தொலைச்சிருவேன். அலங்காரம் பண்ண தெரியல, அந்த அறிவு படிப்புல வேணா. எரும மாடு. ஐயா வெள்ளை பேப்பர்ல வெறும் பேர் மட்டும்தான் எழுதி வச்சிருக்காரு. மூஞ்சிய பாரு. நீட்ரா கையா, நீட்ரா, நீட்ரா கை, நீட்டு, 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 நீட்ரா, நீட். கைய எடுக்கிறா. சட்டைய கழட்டு, சட்டைய கழட்டு, கழட்டு, சட்டைய கழட்டு, 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 சட்டைய கழட்டு, கழட்டு. எடுப்பியா கையா? எடுப்பியா கையா? எவ்வளவு திமிரா உனக்கு? கையை எடு. படிச்சு எழுது. கையை எடு. படிச்சு எழுது. வாடாங்க. கையை எடு. கையை. இனிமே கையை எடுத்தா தொலைச்சு எடுக்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. சிவ பூஜையில நுழைஞ்சிட்டேனா கரடி மாதிரி? இல்ல மேடம், வீக்லி டெஸ்ட் பேப்பர் தந்துட்டு இருந்தேன். குட். இந்த வயசுல டெஸ்ட் எல்லாம் டஸ்ட் மாதிரி, சும்மா ஊதி தள்ளிட வேண்டாமா? ஓகே, ரொம்ப ஹாட்டா இருக்கீங்க. கூலா ஒரு விஷயம் சொல்ல போறேன். அடுத்த வாரம் நம்ம எல்லாரும் டூருக்கு போறோம். கொடைக்கானலுக்கு. எவ்வளவு ஹாப்பியான விஷயம். ரியாக்ஷன் இல்லாம சைலண்டா இருக்கீங்க. இந்த வருஷம் சுதா மேடம் தான் இன்சார்ஜ். மத்த டீடைல்ஸ் எல்லாம் நோட்டீஸ் போர்டுல பாத்துக்குங்க. எல்லாரும் மிஸ் பண்ணாம வரணும். ஓகே? ஓகே மேம். ஓகே. ஒரு நிமிஷம் சார். வந்து வச்சுக்கிறேன். சொல்லுங்க மேடம். பசங்க படிக்கலனா அடிச்சேதான் ஆகணுமா? மன்னிச்சு வார்ன் பண்ண கூடாதா? சாரி மேடம், தப்பு பண்ணா மன்னிக்கிறதுக்கு சர்ச்சும் இல்ல, வார்ன் பண்ண போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல. அடிக்காத புள்ள படிக்காது. ஓ ஐ சி. இப்பலாம் பசங்க படிக்கலனாலும் அடிக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஸ்கூல்ல என்ன ப்ராப்ளம், வீட்ல என்ன ப்ராப்ளம்னு கேட்கணும். கேட்டிருக்க மாட்டீங்களே. பெரும்பு உடையற அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. அவங்க மனசு உடைஞ்சிடாதா? நீங்க டிவிலயும் பேப்பர்லயும் பாத்திருப்பீங்களே. போன வருஷம் மட்டும் 60 டீச்சர் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. எல்லாருமே உங்களை மாதிரி ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் கொடுத்தவங்க. குழந்தைங்களை புரிஞ்சுக்காதவங்க.
பசங்க கிட்ட எல்லா குணமும் இருக்கும். எதை வளர்க்கணும் எது வளர்க்க கூடாது அதை நாம தான் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட ஒரு நல்ல சிட்டிசனா உருவாக்க முடியும். சோ இன்னும் 1 hourல உங்க டிஸ்மிஸல் லெட்டரை என் ஆபீஸ்ல வாங்கிக்கங்க. மேடம். எஸ், யூ ஆர் டிஸ்மிஸ்ட். சாரி மேடம், இனிமே இப்படி நடக்காது, மன்னிச்சிருங்க மேடம். சாரி. மன்னிக்கிறதுக்கு இது சர்ச்சும் இல்ல, நான் ஜீசஸும் இல்ல. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சர்வீஸ். ச்சே, +2 பசங்களுக்கு மட்டும் தான் டூரா. ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம்னு பார்த்தா விடவே மாட்டறாங்க. ஏய். நீ சொல்றது சரிதான். வரங்க. கம் ஹியர். ஜாலியா ரவுண்ட் போற வயசுடா உங்களுக்கு. அச்சனா ஃபீடிங் பாட்டில் மறந்தே 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள எங்களோட கம்பேர் பண்ணீங்களா? ட்ரவுசர் அவுத்து ஜெட்டியோட விட்டுரும். ஓடுங்க. இதுங்களெல்லாம் ஃபியூச்சர் தாங்குமா? மகாஜனங்களே, இதனால் தெரிவிப்பது என்னவெ எள்ளு பணம் அமௌண்ட் எவ்வளோன்னு படி. தேங்க் யூ. ஓமா ஐசே ஆ, ஈமா ஐசே ஊ, சா ஆ. என்னடா மச்சான், ஆல் இந்தியா டூர் போறாங்க போல இருக்குடா. 2500 ரூபாய் போட்டுருக்குடா. எது 2500 ரூபாயா? நல்லா பாத்தியாடா, 250 இருக்க போதுடா. ஆமாண்டா, 25 மச்சுடா. ஒருவேளை பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமோ? மண்ணாங்கட்டி. அதான் தமிழ்லயே போட்டிருக்குல்ல 2500 மட்டும்னு. கோயில் கும்பாபிஷேகம் டிக்கெட் மாதிரி. இப்போ என்னடா பண்றது? நம்ம தகுதிக்கு மீறியதா இருந்தா மறந்துட முடியாது. வேண்டியது. டூர் போயே ஆகணும். டூர் காசல் ஒரு மேட்டராடா. என்ன மேன் ஷீட்டிங்ல இருக்க? பண்ணாட. எனக்கு கேரா இருக்குதுடா. மச்சான் ஏந்திரா டேய். எங்க அப்பா கிட்ட டூருக்கு காசு கேட்டேன்டா. 2500 ரூபாய் தள்ளு வண்டி கடை வச்சுக்கிறேன், வச்சு பழைக்கிற வழியை பாருங்கிறாரு. நம்ம டாடி டீசன்ட்ரா. ஏற்கனவே ஊர் சுத்தி தான் இருக்க, புதுசா என்ன டூர் போய் ஊர் சுத்துறேன்னு செமையா வாங்கின சமலாஜிக் இல்ல. எங்க அப்பா கொடுப்பாரு, ஆனா ஒரு கண்டிஷன் போடுவாரு. டூருக்கு போனதும் அங்கேயே சூசைட் பண்ணிட்டு சாவிடான்னு வரு. டேய், அப்பா பேச்சு கேளுடா. சிரிப்படா சிரிப்ப. உனக்கு என்ன, டெய்சி மேம் இருக்காங்க, சந்தோஷமா சிரிக்கிற. பேசாம ஸ்கூல் பேல திருடி வித்துட்டா. என்ன அச்சக்கல் லொச்சக்கு? அத தூக்கவே முடியாது, புரியுதா? நேர்மையான வழியா தான் யோசி. நேர்மையான வழியா? அது அவங்க ஜாதகத்திலே இல்லையே. மச்சான் செம ஐடியாடா. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரு சினிமாவுல ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்காரு. ரிச் பாய்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாரு. 2500 ரூபாய்க்கு நாய் படாது பாடு. நம்ம அப்புறம் ரிச் பாய்ஸ் ஆக முடியும். என் மனசாம்பிராணி. ரிச் பாய்ஸ்னா ரியல் பணக்கார பசங்களடா. லுக் வைஸ் இருந்தா போதும். அதுக்கு என்னடா குறைச்சலு? நாம தான் அம்பானி வீட்டு பசங்க மாதிரி அம்சமா இருக்குமே. அதான்டா சொல்றேன். சரி, ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்கு 600 ரூபாய் கிடைக்கும். 4 நாள் போனா நம்ம பட்ஜெட் கரெக்ட் ஆயிடும். எப்படி நம்ம ஐடியா? ஆமா, நமக்கு நடிக்க வருமா? மண்ணா கட்டி உன் அப்பா கிட்ட நடிக்கிறல்ல, உன் டீச்சர் கிட்ட நடிக்கிறல்ல, அதுல 10% நடிச்சா போதும். அட்மாஸ்பியர்ல குறுக்க நடக்க இருந்தா போதும்டா. கமல் ரஜினி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிருக்க மச்சான். அப்போ ஸ்கூலு? டேய், பொழைக்கிற வழிய பாருடா. ஸ்கூலா ஸ்கூல், நான் ரெடிப்பா. செஷன் மிஸ் பண்ணாம நோட் பண்ணிக்கோ. ஓகே சார். ஓகேப்பா, ரெடிப்பா? டேக். ரெடி சார், ரெடி. ஓகேப்பா, ஒரு ஃபைல் மட்டும் பார்க்கலாம். ஆக்ஷன். செய்யவிடு, செய்யவிடு. பறிக்காதே, பறிக்காதே. ஓகே, கட் இட். இல்ல பழைய பிரச்சனை வாங்க. எத்தனை தடவை தான் பழைய பொசிஷன் வருது? தேய்க்கிறானுங்கடா. ஷூட்டிங் மாப்ள. லத்திய பார்த்து பயந்துட்டேன்டா. ஆனா வலிக்கவே இல்ல. அதான்டா சினிமா. எல்லாம் டம்மி. ஹத்தியா பஞ்சல செஞ்சலத்தே. இப்படி இருக்கு சினிமா. இந்த வேலைக்கு 600 ரூபாயா? ரொம்ப நல்லதுடா. நகலமாய்க்குது. காட்டுல களை வெட்டுறவனுக்கே 40 ரூபா தான். டேய், கம்யூனிசம் பேசாத. ஹலோ, எவ்வளவு நேரமா நிக்கிறோம்? ஏற்கனவே 2 பேர் வந்து 5000 வாங்கி போயிட்டாங்க. புதுசா நீங்க இப்போ வந்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இந்த பாருப்பா, எவனுக்கா கொடுத்துருக்குற. இங்க நாங்க தான் மெயின் குரூப். சும்மா ஒண்ணும் கேட்கல, கோயில் கட்டுறோம். நம்ம என்ன ராஜராஜ சோழனா ஊருக்கு ஒரு கோயில் கட்டுறதுக்கு? சும்மா போவியா? அப்போ நீ தர மாட்ட. டைம் வேஸ்ட் பண்ணாம போங்கயா. இவன் வேலைக்கு ஆக மாட்டான். ஏச், எந்த கம்பெனிடா இவனுங்க? ஓகே, ரெடி? டேக்.
Clap it. Sound. Rolling. 6x1, take 1. Action. செய்யோடே செய்யோடே பறிக்காதே பறிக்காதே விற்பது குற்றமல்ல போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் போலீஸ் ஆர்டிஸ்ட்ல அங்க இருக்காங்க நாங்க டெக்னீஷியன் ஜெயோ ரணகளம் ஆயிடுச்சேடா. ஒத்திகையில டம்மி தடிய கொடுத்துட்டு டேக்குல ஒரிஜினல் தடிய கொடுத்து அடி அடின்னு அடிச்சு கவுத்துட்டாங்களடா கவுத்துட்டாங்க. மச்சான் கொடைக்கானல் கீழந்து எத்தனை அடிதான்? சுமாரா ஒரு 3000 அடி இருக்கும். ஏன் அதுல பாதி அடிய பாத்துட்டேன்டா. ஆமா அப்ப நீங்க யாருமே டூருக்கு வரல. பாயமுற கும்பிட்டு தலையா. ஃபைனல் ஐடியா கைவசம் இருக்கு. கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். அடிதானே கொய்யால எல்லாத்தையும் பத்தின பின்னாடியே வாங்க. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். காஸ்ட்லிங் இருக்கறச்சலும் அங்கிள் கன் ஓகே பன் ஓகே யா லெட்ஸ் கம். மச்சான் ஷாக் நியூஸ் தான். என்னடா? சாரி டு சே திஸ். உங்க அப்பன் இந்த வீட்டு பொம்பளை கிட்ட கூட படுத்திருக்காண்டா. என்னது? அட கர்மம் முடிச்சவனே, அது அம்மாடா. ஏன் வீடுடா? அடப்பாவி, சொந்த வீட்லயே கை வைக்கிறியா? ச்சே, தப்பு பண்ணிட்டேன்டா. இட் இஸ் ஓகே. எப்படி இருக்கு மாஸ்டர் பிளான்? இந்த நட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்துட்டா எவ்வளவு கேவலமா வேணாலும் behave டேய் டேய் ரொம்ப ஃபீல் பண்ணாத. பிச்சைக்கார வீட்ல திருட வந்துட்டேன்னு சொல்ல வந்தேன்டா. சரி, திருட வந்த இடத்துல லொடலொன்னு பேசிக்கிறேன். இது நம்ம வீடுடா. கூச்ச பணம் கொஞ்சம் திருடுங்கடா. வாடா போலாம். சரி ஓகே பண்ணு. சரிடா ரன். உங்க அப்பன் 8 லைட் ஏரியால லஞ்சம் வாங்கலடா, ரெட் லைட் ஏரியால இருந்து லஞ்சம் வாங்கியிருக்கான். கூறு கட்டவனே. ஹலோ, யாரு போனை பண்ணிட்டு எங்கப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஹலோ, விவஸ்து கட்டவன அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஆசைக்கு தான் 2000 வாங்கி வச்சிருக்கான். ஃபங்க்ஷன் தான் போடுவானா? அடுத்த நாளிரமா அவர் பார்க்க போறாரா? ஏதோ பண்ணுங்கடா. அப்பாடா, காசு கிடைக்கிற மாதிரி தெரியல. இல்லண்டா, இந்த நட்டு முன் வச்சுக்கிறான், பின் வைக்க மாட்டானா? எப்படிங்க தேடினா காசு கிடைக்கதான் போகுது. டன் கன் போடா. சரிடா. ஸ்பைடர்மேன் 3 பார்ட் 2 இல்ல ஈமேன் நோ ஜெட்டி இல்ல சாரி நடிச்சது போதுண்டா நட்டு. ஐயோ அம்மா கண்டுபிடிச்சிட்டியா? டூர் காசுக்கு தானே திருட வந்தீங்க. போடுங்க. ஐயோ அம்மா நீ திருட ஆரம்பிச்சிட்டியா? அட பாவி போடா. ஐயோ டம்மி டேய் பண்ணிடா பைசா. என்னாலும் மலைகளில் போவோமா, எப்போதும் மலைகளாவோம். வா 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 வா. பனிவில் காலமா எல்லோரும் பறவைகளாகுமா, என்னாலும் மலைகள் போகுமா.
அதிகாலைய சூரியன் எழுப்பது இலை கூட்டுங்க சோம்பலை முறிக்குது தொடுவானவும் எங்கே கையால் தொடுவோம் ஒரு காலின தவங்களை செய்யுது மருந்தாவுமே மழை பரம் கேட்குது முகிலோடுது அங்கே தூதாய் செல்வோம் சின்ன பார்வை நாம் பார்க்கும் போது வெறும் துண்டு வானம் தான் தெரியுமே ஒரு மின்னல் பார்வை நாம் பார்க்கும் போது இந்த பூமியாவும் நமது சொந்தமே பொத்தி பொத்தி தாவையை இளம் தென்றல் வந்து வீசுமே தினம் இங்கே வந்து வாழ்ந்தார் உன் இதயம் உன்னுடன் பேசுமே காற்றில் பயண போகவே ஒரு கேட்டும் சிக்னல் இல்லையே அடக்குறிகள் பாடும் பாட்டுக்கு ஒரு ரிங்டோன் சத்தனம் இல்லையே நேற்றோ கடந்தோடும் வரும் நாளை நெடுந்தூரம் கண்ணெதிரில் நிகழ்காலம் அதை வென்றால் நலமாகும் பழிவிடும் காலமா எல்லோரும் பறவைகளாகுமா என்னாலும் மலைகளில் போகுமா எப்போதும் மலைகளாகும் பா 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 Let's get down to the floor now. டென்ஷன் வாழ்க்கை அதை தாண்டி வந்து மலை பள்ளத்தாக்கி நான் பயணிப்போம் டீசல் வாசம் அதை தூக்கி போட்டு இளப்பூக்கள் வாசம் நாம் சுவாசிப்போம் வெளியில் செல்லும் பாதைகள் அவை எல்லாம் வாழ்க்கை பாடுங்கள் வரும் வளர்கள் முன்பும் உள்ளங்கள் அவை செல்லும் இன்னும் உயருங்கள் மண்ணில் மறைந்தே இருக்கும் காலங்கள் அவை யாவும் ஆயிரம் ஞானங்கள் அதை கற்றுக்கொள்ள பாருங்கள் அந்த கேரட் சொல்லிட்டு பாருங்கள் நேற்றோ நேற்றோ கடந்தோடும் கடந்தோடும் வரும் நாளை நெடுந்தூரம் கண்ணலில் நிகழ்காலம் அதை வென்றாய் பறவைகள் காலமா எல்லோரும் பறவைகளாகுமா இந்நாளும் மலைகள் போகுமா எப்போதும் மலைகளாகும் பா 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 ரெண்டு மணி ஆனா கரெக்டா வந்துரும் கெமிஸ்ட்ரி வாத்தியார் மாதிரி ஏரி ஃபுல் ஆயிடுச்சு கோடி உடையிற மாதிரி இருக்குது டேய் ஜகன் எந்திரா மச்சான் எந்திரா ஜிலாக்கி எந்திரா மச்சான் பிஸ் அடிக்கணும் பர்மிஷன் கிராண்டட் போய் அடி விளையாடாடா பயமாகுது என்னடா பயம் சின்ன வயசுல அடிக்கிறதானே அப்படியே வீட்லயே இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு போய் அடி டேய் வீட்ல கூட சாமி படம் எடுத்துதான்டா போவேன் விளையாடாடா எந்திரா மச்சான் ப்ளீஸ் ஒருத்த ரோசி கிட்ட ரோஸ் கொடுக்குற டைம் பார்த்து எழுப்பி விட்டுட்டே வாடா ரோஸ் மேரி நீ ஒரு ஜூஸ் மாதிரி டே மணி இலாகி எல்லாருக்கும் பயம் வந்தா யூரின் வரும் உனக்கு என்ன ஊரின் வந்தா பயம் வருது அது இல்ல மச்சான் இங்க கன்னி பையங்க நிறைய நடமாடுதான் கன்னி பையன் தனியா கச்சா கத்திக்கின்னு போய் கருப்பச்சிருமா ஆமா இவரு பெரிய மன்மத குஞ்சு எட்டி வச்சா வெள்ள போன ஊரின்லாம் உள்ள போயிடும் மூட்டு வாடா மூதே மச்சான் டூர்ல நம்மளுக்கு எத்தனையோ ஸ்பாட்ஸ் சுத்தி காமிச்சிட்டாங்க ஒன்னும் வேலைக்கு ஆகல
எதையும் நினைக்காத, நல்லா தூங்கு. எதுக்காக நீ அப்படி பண்ணேன்னு நான் கேட்கல. ஏன்னா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஆனா நீ பண்ணது சரின்னு உனக்கு தோணுதா? அப்படி சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை இந்த வயசுல? இப்படி செல்ஃபிஷா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட அப்பா அம்மா பத்தி நீ ஏன் யோசிக்கல? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு ஏன் புரிஞ்சுக்கல? மேம், நீங்க சொல்ற மாதிரி என்னை பத்தி யோசிச்சு அழுறதுக்கோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் என்னை பத்தி நினைக்கிறதுக்கோ யாராவது இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துருக்க மாட்டேன். எல்லாரையும் மாதிரி நானும் அப்பா அம்மா தங்கச்சின்னு எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா தான் இருந்தேன். என்னோட 10 வயசுல எதிர்பாராம நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல தங்கச்சி இறந்துட்டா. அப்பா பேரலைஸ் ஆயிட்டாரு. அந்த இன்சிடென்ட் மறக்கிறதுக்காக தான் அந்த ஊர் விட்டே நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்த பிறகு அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவங்க இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்த்து என்னால் உணர முடிஞ்சதே தவிர சரியாக புரிஞ்சுக்க முடியல. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு மட்டும் இல்லை, மனசும் மறத்து போச்சு. அவரால் எதை எதிர்த்து பேசவும் முடியல. அந்த வேதனையிலே அவர் இறந்துட்டாரு. எல்லாரும் ஸ்கூல்ல இருக்கிறத விட வீட்டில் தான் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் என்னோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே நம்ம ஸ்கூலும் ஃப்ரெண்ட்ஸும் தான். எங்கள் வீட்டில் அம்மாவும் சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய பையன் இருக்கிறத பெரிய சுமையாக நினச்சிட்டாங்க. திடீர்னு நேற்று ஃபோன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சவங்களோட போகிறேன்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டாங்க. I hate this life. I want to live with him. உயில் படி உனக்கு சேர வேண்டியது எல்லாமே வந்துடும். நம்ம அட்வொகேட் உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பாய் அண்ட் டேக் கேர். எல்லா சொத்தையும் விட அம்மாவோட பாசம் தான் பெருசுன்னு அவனால புரிஞ்சுக்க முடியல. அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மேம். அதான் உனக்கு ஏற்பட்ட வலி யாராலையுமே தாங்க முடியாதுதான். லைஃப்ல ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அதை ஃபேஸ் பண்ண முடியாம இப்படி ஒரு டெசிஷன் எடுத்துட்டு சாகணும்னு நினைச்சிருந்தா யாருமே உலகத்துல இருந்திருக்க மாட்டாங்க. விட்டுட்டு போன உன்னுடைய அம்மா பத்தி நீ எதுவும் யோசிக்காத. இந்த உலகம் ரொம்ப பெருசு. உன் மேல அன்பு செலுத்துறதுக்கும் உன் கூட நிக்கிறதுக்கும் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு எதுவும் நடக்கல, சும்மா தூங்கி எந்திரிச்ச மாதிரி நினைச்சுக்கோ. பார்த்து கூப்பிட்டு போங்க. குட் மார்னிங் மேம். அந்த ஆள் நார்மலா இருந்தாரு, திடீர்னு அப்நார்மல் ஆயிட்டாரு. எல்லாம் அப்படிதான். கார்த்தி 2 நாள் எங்க வீட்டில தான் மேம் இருந்தான். வீட்லயே தங்கிக்கிடான்றேன், வேணாங்கிறான். உன் ஃப்ரெண்ட் இங்கேயும் சந்தோஷமா தான் இருப்பான். ஓகே ஜிலாக்கி, நீங்க உள்ள ஹாஸ்டலுக்கு போங்க. நான் சோஃபி கிட்ட கீ கொடுக்க சொல்றேன். ஓகே? It's a cement store, Sophie. இதா ரூம், கொஞ்சம் ஸ்பெஷல் ரூம். அதான் 4-5 வருஷமா பூட்டியே கிடக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணு
தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டா. பயந்துட்டீங்களா? சும்மா சொன்னேன். பனைமரம் மாதிரி வளர்ந்திருக்க, சுத்த பயந்தா கொள்ளையா இருக்கியே நீ. பயப்படாம போ. பேய் மொழி முழிக்கிற? அதான் நான் சும்மான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இல்ல சோஃபி, உனக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். என்ன? அதான் அந்த பேய் மேட்ரு. பேய் மேட்ரா? ஆமா சோஃபி, நீ சொன்னதான். ஆனா ஒரு பொண்ணு இல்ல, 3 பொண்ணுங்க. +2ல ஃபெயில் ஆயிட்டதால ஒன்னா இந்த ரூம்ல தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத 4 எனிமி நம்பர் 1 கார்த்தி. கிரேட்டா, இதான்டா டாவின்சி கோடு. மிச்ச 3 பேர் என்ன பண்றது? ஜகன், ஜிலாக்கி, மணி. டியூல பாத்துப்போம். மச்சான், இந்த பெயிண்ட்ல என்னடா பண்றான்? கைய முறிச்சு அனுப்பலாம். கைய மட்டும் இல்ல மச்சி, அவன் சேர்த்து முறிக்கணும். அங்க பாரு டிசி மேம். அவங்க அங்க இல்லன்னு சொல்ல வந்தா முண்டாங்களா? தத்துக்கா புத்துக்கா குண்டானுங்களா? நீ சொத்தடா நீ. அத மாட்டின பேரு. வா வா. நீ என்ன பண்ணா தெரியுமா உனக்கு? ஒண்ணு இல்ல மச்சான், வால் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்த பொறாம கூல நம்ம இருக்கணும் இல்ல அவங்க இருக்கணும். வாடா ஜலாக்கி, எரிடா போல. ஐயோ, ஹலோ மேம். ஹாய் மேம். போன பனிஷ்மெண்ட்ல கொஞ்சம் சின்னதா இருந்ததுன்னு நினைக்கிறேன். 1/2 மணில தொடச்சிட்டோம். ஐ திங்க் இந்த பெல்லு வளருதுன்னு நினைக்கிறேன். பெல்லு வளரலடா, உன் லொல்லு தான் வளர்ந்திருக்கு. கீழே இறங்கி வா, என்னென்ன வளர்ந்திருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணி விடுறேன். அப்படி பாடு மச்சி, முழிக்கிது பாரு. ச்சே, கையே போனாலும் அழுக்கு போகாது. இவ்ளோ உயரத்துல தொங்குற இந்த பெல்ல அழுக்கு இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? அதான் டூர் போனப்பவே சொன்னேன், பேசாம இந்த பெல்ல வித்துடலான்னு. எவன் கேட்டான்? என்ன சொன்ன? பெல்ல வித்துடலாமா? இந்த பெல்லு 150 வருஷமா இங்க இருக்கு. ஆமா மேம், பெல்லு ரொம்ப பழசா போச்சு. புதுசா ஏதாவது. பெல்லு ரொம்ப பழசாயிடுச்சான், பேரிச்சம்பழத்துக்கு போட்டலாம்னு சொல்லிட்டு. இல்ல மேம், நீங்க தான் இந்த பெல்ல கம்மி விலைக்கு மூர் மார்க்கெட்ல இருந்து புடிச்சிட்டு வந்தீங்கன்னு இவன் தான் மேம் சொன்னா. நோ மேம், இத முடிச்சிட்டு டாய்லெட்டையும் சேர்த்து க்ளீன் பண்ணணும். எஸ் மேம், அப்பதான் உங்க கொழுப்படங்கும். சாரி, டெக்னிக்கல் எரர். ஏய் ஜம்பலிங்கோ, எனக்கு குடுறா. கரெக்ட் டைம்ல தான் வந்திருக்க. எடுத்துக்க. ஏ, இங்க இருந்து போறியா? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஆமா ஆமா, நியூஸ் ஹெட்லைன்ஸ்ல கூட இதானே. சும்மா ரீல் விடாத. நான் ஒன்னும் ரீல்லாம் விடல, இன்னைக்கு தான் என்னோட பர்த்டே.
என்னப்பா ஒரு சாக்லேட் தானா? ஒன்னும் தர மாட்டியா? தேங்க்யூ. ஓகே, பர்த்டே பேபிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? Dun, da-dang. Wish you many more happy returns of the day. பஸ்ஸுக்காக காத்துட்டு தாங்க முடியல. பொண்ணு வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு. உட்காராத எந்திரி. இல்ல பொண்ணு பணக்கார வீட்டு பையனோட ஓடி போயிருவா. அந்த பக்கமா போகாத, பணக்கார பையன் நிக்கிறான். இந்த பக்கமா போ, இந்த பக்கமா போ. பொண்ணு வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு. இன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷல். இந்த சோஃபியோட சமையல். எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? எல்லாமே ஆறி போயிடும். வா வந்து சாப்பிடு. ரொம்ப பிஸியா இருந்த, எல்லாம் முடிஞ்சிச்சா? என்ன சமையலா? அது முடிஞ்சதுனால தானே உன்னை சாப்பிட கூப்பிட்டேன். அது இல்ல, காலையில இருந்து சாக்லேட் கொடுக்கறதும் கிஃப்ட் வாங்குறதுமா. கிஃப்ட்னு சொன்னதும் இத பாத்தியா? கியூட்டா இருக்குல்ல? கார்த்திக் கொடுத்தான். நீ ஏன் அதை வாங்கின? வாங்காம gift கொடுத்தா யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? நீ தான் ஒண்ணும் தரல. அவனுக்கும் எங்களுக்கும் ஆகாது. அவன் வேற குரூப், தெரியும்ல. அதுக்கு இப்ப என்ன? நான் இந்த குரூப்லயும் இல்ல. எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படின்னா அவன் கூட போய் பேசு, பழகு. எனக்கு நீ அவன் கூட பேசினாலே பிடிக்கல. சரி, டென்ஷன் ஆகாத. இனி அவன் கூட பேச மாட்டேன். ஓகேவா? அத பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. கொஞ்சம் தான் சிரியேன். சீக்கிரமா போ, இல்ல பொண்ணு ஓடி போயிருவா. இந்த பொண்ணு அப்படியெல்லாம் ஓடி போகாது. இங்கதான் இருக்கும். பையன் தான் உம்முன்னு இருக்கான். சீக்கிரம் கிளம்பு, ட்ரெயின் வந்துரும். இல்லன்னா கல்யாணம் நடக்காது. எல்லாம் நடக்கும். ஆனா சின்ன சேஞ்ச். ஃபர்ஸ்ட் சாப்பாடு, அப்புறம் கல்யாணம். சோஃபி, ஹாப்பி பர்த்டே. குடையாய் விரியும் தூரத்திலே நீ தெரிந்தால் என் வேதனை தீரும். சிரிக்க கால்கள் இன்னும் வேண்டும் உன்னோடு நடக்க. யாரும் இல்லா வீடும் இப்போது
பிடிக்க யாரை கண்ட போதும் நான் உன்னை நினைக்க ஏதோ ஆனதே நான் நானே அல்ல தூண்டி நீ போல் நீ தூக்கி செல்வ நீ தூக்கி செல்வ நீ தூக்கி செல்வ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், முதல் 3 நாட்கள் நடந்த போட்டிகளின் முடிவில் தொடர்ந்து 3 வருடங்களாக சாம்பியன் பட்டம் வென்ற டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முதல் சுற்றின் முடிவில் 18 புள்ளிகள் பெற்று இந்த ஆண்டும் தங்கள் திறமையை நிரூபித்திருக்கிறார்கள். 16 புள்ளிகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்திருப்பவர்கள் செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். 15 புள்ளிகள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்திருப்பவர்கள் லிட்டில் ஃப்ளவர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். 11 புள்ளிகள் பெற்று ஹோலி பெல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த ஆண்டும் கடைசி இடத்தை பிடித்திருக்கிறது. இவை முதல் சுற்று முடிவுதான். இறுதிச் சுற்று போட்டி வரும் வெள்ளி அன்று நடைபெற இருக்கிறது. இன்னும் அனைவருக்கும் வாய்ப்பு இருப்பதால் வெற்றி பெற்றவர்கள் உற்சாகத்துடனும் தோல்வி அடைந்தவர்கள் மனம் தளராமலும் வெற்றி கோப்பையை கைப்பற்ற முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தத்திங்க சாப்பாடு போட்டு வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் அடிச்சிருப்பானுங்க. காம்பவுண்ட் சைடு குதிக்கிறானுங்க. போல் வரத்தால சொன்னா 4 அடி தான் தாண்டானுங்க. அதுலயும் 4 பாயிண்ட் போச்சு. நீங்க கிழிச்சிங்க. பொண்ணுங்க லாங் ஜம்ப்ல 8 அடி தாண்டாளுங்க. நீங்க ஃபவுல் பண்ணி பாயிண்ட் விட்டீங்க. உள்நாட்டு போற ஆரம்பிச்சிச்சுடா. இவனுக்கு வேற பேசாம சப் ஜூனியர்ஸ் சேர்த்துக்கலாம். 4 பாயிண்டாவது கூட வந்து. ஆமா ஆமா எல்கேஜி பசங்களோட நான் நீங்க தான்டா சாம்பியன்ஸ். ஏய் சரியான போட்டி. அவ்ளோ ரோஷம் இருந்துச்சுனா ஒதுங்கிக்கோங்கடா. நாங்க வேற பாய்ஸ் வச்சு வின் பண்ணி காட்டுறோம். ஏன் நீங்க ஒதுங்கிக்கோங்க. உங்களால தானே தோத்தோம். நாங்க பாத்துக்கிறோம். நான் மச்சான் இன்னும் ஃபயர் ஆகல. டைலாக்லயே போகுது. இந்த மானம் கிட்ட உங்க கூட சேர்ந்து நம்ம மானம் போச்சு. வாங்கடா போலாம். டேய் மரியாதையா பேசு. ஏய் வாய் கிழிஞ்சிரும். என்னடா கிழிஞ்சியா? Stop it! I said stop it! இதென்ன ஸ்கூல் கிரவுண்டால சண்டை கடையா? What's this, madam? உங்க பசங்க ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கறாங்க. பெரிய கூலிப்படையே உள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. நான் இந்த மாதிரி அட்ராசிட்டியை பார்த்ததே இல்ல. இவங்க எல்லாம் தூக்கி உள்ள போடணும். அப்பதான் புத்தி வரும். பசங்க எமோஷன்ல கொஞ்சம் அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல காட்டணும். அவுத்து விட்ட மாடுங்க மாதிரி உங்களை அலோவ் பண்ணிருக்கீங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் கேள்விப்பட்டேன். உங்களை பத்தியும் உங்க ஸ்கூலை பத்தியும். பசங்களுக்கு ஓவர் ஃப்ரீடம் கொடுத்தா இப்படிதான் சார் பண்ணுவாங்க. நம்மளை கண்டிக்க யாரெல்லாம் இருக்கலாம். அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்காம இருந்தா இப்படிதான் நடக்கும். சார் ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏன் அவர் சொன்னதுல என்ன தப்பு? இது வரைக்கும் படிப்புலயும் ஸ்போர்ட்ஸ்லயும் ஒரு சின்ன கப்பாவது வாங்கிருக்காங்களா உங்க ஸ்கூல்ல? சும்மா கோவம் மட்டும் பண்றீங்க. முதல்ல பசங்களை எப்படி வளர்க்கறதுன்னு நீங்க கத்துக்குங்க. இவங்க பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம நீங்க உங்களை மாத்த கத்துக்குங்க. உங்க ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டுக்கு வேணா ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலைக்கு ஆகாது. Look here, madam. இது இன்னொரு தடவை ரிப்பீட் ஆனா I will have to take disciplinary action. இத்தனை நாளும் நம்ம ஸ்கூலுக்குள்ள தான் எல்லா சேட்டையும் செஞ்சீங்க. இப்போ இது வரைக்கும் வந்தாச்சு. ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க. உங்க மேல மிச்சம் மீதி இருந்த நம்பிக்கையும் போச்சு. என்னடா உங்களுக்கு எல்லாம் குறைச்சல்? நீங்க 4 பேரும் ரன்னிங்ல ஸ்டேட் லெவல்ல வர வேண்டியவங்க. ஆனா ஈகோ, திமிரு, எப்ப பார்த்தாலும் உங்களுக்குள்ள அடித்தடி சண்டை. இப்போ என்ன ஆச்சு? நான் மட்டும் இல்ல, நம்ம ஸ்கூலும் சேர்ந்து அவமானப்பட்டாச்சு. இந்த வயசுல என்னடா குரூப்? யூனிட்டிய பத்தி பக்கம் பக்கமா படிக்கிறீங்க. ஆனா பிராக்டிகலா சண்டை போட்டுக்கிட்டு இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க. இல்ல, தப்பு ஏன் மேலதான்.
திருந்திருவீங்கன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். இப்ப புரிஞ்சிருச்சு. தப்ப மன்னிக்கலாம், ஆனா திரும்ப திரும்ப மன்னிக்கிறதா பெரிய தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். சுதா மேடம். எஸ் மேடம். ஸ்கூல் ஆர்ல கிளாஸ்க்கு போகாம இங்க என்ன கூட்டம்? இல்ல மேடம், எல்லாரும் உங்களை பார்த்து சாரி கேட்டுட்டு போகணும்னு பிடிவாதமா இருக்காங்க. இந்த கோமாளித்தனத்தை நிறுத்திட்டு ஒழுங்கா எல்லாரையும் அவங்கவங்க கிளாஸ் போக சொல்லுங்க. I want all of them cleared right now. ஓகே மேடம். நான் மச்சான் பூனை புளியாடும் போல இருக்கு. இவன் தான் மச்சான் அவனுக்கு ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ். அப்ப வீல காட்ட வேண்டியதான். ஆமா மச்சான், விட்டா நமக்கு தான்டா டேஞ்சரு. அவங்க தான் மேம் பிளான் பண்ணி வந்து அடிச்சாங்க. நாங்க எதுவுமே பண்ணல மேம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்னன்னு தெரியாத இடியட்ஸ். அவங்க கூட இனி நம்ம விளையாட வேண்டாம். இது வரைக்கும் விளையாடினது போதும். நாளைக்கு நடக்கிற ஃபைனல் ரேஸ்லயும் கலந்துக்க வேண்டாம். கொஞ்சம் பலமா பட்டிருந்தா காலை உடைஞ்சிருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு டிராஃபி கிடைக்கிறது முக்கியம் இல்ல, நீங்க தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகே டாக்டர்? எஸ் மேம். இப்போ இந்த டேப்லெட்ஸ் கொடுங்க. ஓகே மேம். ரொம்ப பெயின் இருந்தா சொல்லுங்க, இன்ஜெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே மேம். டேக் குட் ரெஸ்ட். ஓகே ஓகே மேம். டேக் கேர். அப்போ நான் வரேன்டா. குரு, தேங்க்ஸ்.
4ஆன இன்று 400 மீட்டர் அஞ்சல் வழி தொடர் ஓட்டத்தில் யார் வெற்றி கோப்பை தட்டிச் செல்கிறார்களோ அவர்களே இந்த ஆண்டின் சாம்பியன்ஸாக அறிவிக்கப்படுவார்கள். இங்கு கூடியிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளும் கலந்து கொள்ளும் அணிகளை கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எப்படி இருக்கு? நம்ப முடியல. அவுத்து விட்ட மாடுங்கன்னு சொன்னீங்க. ஒரு சின்ன சேஞ்ச். மாடுங்க இல்ல, குதிரைங்க. இதே வெளிநாடா இருந்தா சாம்பியன்ல அடிச்சிருப்பாங்க. நம்ம கோலாவுக்கே லோ அடைய வேண்டியதா இருக்கு. வாட்டர் பார்க்காத மச்சி, மேட்டர் பாரு. நீலாம் ஷாம்பெயினுக்கு தாங்க மாட்டேன். கிரேட். இத நான் எதிர்பார்க்கல. எது கேட்காம இன்னும் நிறைய இருக்கு. நம்ம ஸ்கூலுக்கு கிடைச்ச இந்த டிராஃபி கூட பெருசு இல்ல. நீங்களாம் ஒண்ணா நின்னு யாருன்னு காட்டுனீங்க பாருங்க, அதுதான் கிரேட். உங்களை எல்லாம் தப்பா நினைச்சவங்கள நீங்க கப்பால அடிச்சிட்டீங்க. இதே மாதிரி நீங்க எல்லாம் ஒண்ணா நின்னா யாருமே அசைக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒற்றுமை இனி எப்பவும் இருக்கணும். பை தி வே, இது ஃபைனல் இயர். எக்ஸாம்ஸ் வரப்போகுது. டோன்ட் வரி மேம். எக்ஸாம்லயும் இதே ஒற்றுமையா ஒரே பெஞ்ச்ல உட்கார்ந்து பேப்பரை ஷேர் பண்ணி எழுதுவோம் மேம். நான் இங்க இருந்தா நீங்க எல்லாரும் நல்ல பசங்க மாதிரி ஆக்ட் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்ண முடியாது. சோ நான் கிளம்புறேன். ஹேவ் எ கிரேட் டைம். ஹாய் ஜம்பலிங்கம். ஏன் 2 நாளா ஆளே காணோம்? எங்க போயிருந்த? இதோ இந்த மூஞ்ச பார்த்து போர் அடிச்சிச்சுல, அதான் ஜிலாக்கி வீட்ல இருந்தேன். ஓ, அப்ப இன்னைக்கு ஏன் வந்த? அங்கே இருந்திருக்க வேண்டியதானே? உன்னோட இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல,
அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஹாய் காட்டு ஆஹா. குடுப்பா ப்ளீஸ். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. உனக்காக கொண்டு வந்தேன். எனக்கு நீ. இது யாரோடதுன்னு தெரியுமா? அம்மா போன பிறகு அந்த வீட்டில் இருந்த ஒரே சொத்தே அப்பாவோட ஃபோட்டோவும் தங்கச்சியோட செயினும் தான். அது அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அப்பா ப்ரெசென்ட் பண்ணுது. அவள் என்னை விட்டு போகும்போது அவளுக்கு 10 வயசு தான் இருக்கும். அவ்வளோ ஒன்றமா தான், பெரிய கண்ணு, சப்பி சீக்ஸ், வாலும் கூட. உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவள் பெருசாகி என் கண் முன்னாடி இருக்கிற மாதிரி தோணுது. அதனால தான் இந்த செயின் உனக்காக எடுத்துட்டு வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவ சாகல, உயிரோட தான் இருக்கா என் கண் முன்னாடி. அப்ப நானும் யாரும் இல்லாதவ இல்லல்ல. எனக்கும் சொந்தம்னு ஒரு அண்ணன் இருக்கான்ல. பச்சோந்திய பாத்திருக்கியா? தெரியும், படிச்சிருக்கேன், பார்த்ததில்ல. கண்ணாடியில போய் பாரு, தெரியும். புரியல. புரியாது, உன் கண்ணு அடைச்சிருக்கு, புத்தி மலிங்க இருக்கு. இப்போ உனக்கு எதுவுமே புரியாது. கண்ணு கிட்ட டாக்டர் கிட்ட போய்க்கலாம், புத்தி மழுங்கனா டோவழி தேசிவாவே பாத்துப்பாங்க. நீ பேசல, உன் திமிரு பேசுது. கொஞ்சம் அழகா இருக்கல்ல, அந்த திமிரு. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஏதாவது புரியற மாதிரி கிளியரா பேசு. இப்ப என்ன ஆச்சு? உனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கன்னு உனக்கு தெரியாது. அவன் உனக்கு என்ன பேச்சு? சத்தியம் பண்ணல பேச மாட்டேன்னு. அப்புறம் என்ன அப்படியே கொஞ்சம் நிக்கிற? ஓ, அதான் விஷயமா? அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? அவன் என்ன பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏன் இப்படி கத்துற? முன்னாடிதான் நீங்க வேற வேற குரூப், இப்ப எல்லாம் ஒண்ணாயிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன? பேசினா என்ன தப்பு? அவன் என்ன சொன்னா தெரியாம பார்த்தேன். சும்மா மழுப்பாத. என்ன பார்த்த உனக்கு எப்படி இருக்கு? சும்மா அலைய விட்டு வேடிக்கை காட்டியா? நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டே உன் பின்னாடியே சுத்தணுமா நாய்க்குட்டி மாதிரி? ரொம்ப பேசாத. ஸ்கூல்ல 1000 பேர் இருக்காங்க, உன்கிட்ட மட்டும் பேசணும் பழகணுமா? உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பிரச்சனை என்கிட்ட இல்ல, உன்கிட்ட தான். ரொம்ப கிளவரா பேசாத. இப்பவே இவ்வளவு திமிரு. இன்னும் நல்ல குடும்பத்துல பிறந்து மத்தவங்கள மாதிரி வசதியா இருந்தா இன்னும் எத்தனை பேர் அலைய வைப்ப. போதும், நிறுத்து. பேசிக்கிட்டே போற, சொல்றத கேட்கவும் மாட்டேன், நீயும் புரிஞ்சுக்க மாட்ட. அது எப்படி? சொந்த அப்பாவே புரிஞ்சுக்காதவ எப்படி மத்தவங்கள புரிஞ்சுக்க முடியும்? இனி என் கூட பேசவோ பழகவோ நினைச்சு கூட பார்க்காத. போதும், இதோட முடிச்சுக்கலாம் எல்லாத்தையும். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்.
parents, students, especially my +2 students. குறும்பும் குரூப்புமா குழந்தைங்க மாதிரி இருந்த இந்த பசங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக போறாங்க. பொதுவா சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ லைஃப்ல ஒரு தடவையாவது போய் பார்க்கிற பழக்கம் யாருக்கும் கிடையாது. மறுபடியும் அவங்கள பாப்போமா இல்லையான்னு தெரியாது. வருஷா வருஷம் நாம அனுபவிக்கிற பெரிய வேதனை இதுதான். ரெக்க முளைச்சா பறந்துதான் ஆகணும். நம்ம கிட்ட படிச்ச பசங்க வானத்துல பறக்கிறத அண்ணாந்து பாக்குறது தான் ஒரு டீச்சருக்கு பெருமை. எனக்கு ஒரு பேராசை, இந்த வானம் முழுக்க நம்ம ஹோலி பெல்ஸ் பசங்க பறந்து பறந்து நிரம்பி வழியணும். உயரம் உயரம்னு போய் சிகரம் தொடரும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ். மாசத்துக்கு ஒரு நாள் அமாவாசை வரும், ஒரு நாள் பௌர்ணமி வரும். ஆனா எங்களுக்கு இன்னைக்கு ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. ரணகலமா ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. ஏன்னா டெய்ஸி மேம் சொன்னதுதான். அவங்க வாயாலே நாங்க பாராட்டே வாங்கிட்டோம், அவங்களோட வருத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி இங்க படிச்சவங்க எப்படியோ தெரியாது, ஆனா நாங்க வேற. நாங்க மாணவர்கள் தான், ஆனா வித்தியாசமானவர்கள். இனிமே வருஷா வருஷம் இதே நாள்ல நம்ம பசங்க எல்லாம் கட்டாயம் இங்க வருவாங்க, உங்களை எல்லாம் பாப்பாங்க. இதுக்கு இந்த ஸ்கூல் எஸ்பிஎல்ங்கிற முறையில நான் பொறுப்பேத்துக்கிறேன். இனி வரிசையா பல கலை நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. அதுல சில கொலை நிகழ்ச்சிகள் நடக்கலாம். மன்னிச்சு ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். And now get ready for the show. இங்கே இணைந்தோ ஒன்றாய் வளர்ந்தோ எல்லாம் அறிந்தோ அன்பால் கலந்தோ நட்பால் மலர்ந்தோ கனவுகள் பழகிய நாட்களை நெஞ்சிலேந்துவோம் எந்த நாளுமே இனி வரும் அழகிய நாளிலும் உன்னை பாடுவோம் பாடுவோம் பள்ளிக்கூடமே. எங்கோ பிறந்தோம் இங்கே இணைந்தோம் ஒன்றாய் வளர்ந்தோம் எல்லாம் அறிந்தோம் அன்பால் கலந்தோம் நட்பால் மலர்ந்தோம். பழகிய நாட்களை நெஞ்சிலேந்துவோம் எந்த நாளுமே இனி வரும் அழகிய நாளிலும் உன்னை பாடுவோம் பாடுவோம் பள்ளிக்கூடமே. எங்கோ பிறந்தோம் இங்கே இணைந்தோம் ஒன்றாய் வளர்ந்தோம் எல்லாம் அறிந்தோம் அன்பால் கலந்தோம் நட்பால் மலர்ந்தோம்.
காலை விட்டுறலான்னு. நீங்க வருவீங்கன்னு இமெயில் பார்த்தப்போ உங்களோட அந்த பழைய குறும்புத்தனம் தான் ஞாபகம் வந்தது. இப்போ நீங்கெல்லாம் நல்லா படிச்சு நல்ல நிலைமையில இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சர்க்கரைய பார்க்க வேண்டாமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. குரு, ஜெகன், ஜிலாக்கி, மணி, கார்த்தி, நட்டு எல்லாரும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. மச்சான், மாப்ள, இங்க பாருடா.
முக்கியமான மேட்டர் சொல்ல மறந்துட்டேன்டா. நம்ம ஸ்கூல் பெல்ல வித்துட்டாங்கடா. அப்பவே நான் சொன்னேன்ல, அதான்டா சரி. ஹே, அங்க பாரு, ரெண்டகலமாய்க்குதுல்ல. இப்ப அவன் உலகத்துல ஜெரி மட்டும்தான் இருக்கா.